கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஆர்தர் மர்காஷியஸ். பிறப்பு 24/12/1852, இறப்பு 27/4/1908. ஊர் லெமிங்டன், நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியா. 1852 பிறந்த இவர் இங்கிலாந்து நாட்டின் ஷெஷயர் வட்டத்தில் உள்ள லெமிங்டன் என்ற கிராமத்தில் 8வது மகனாக பிறந்தார். அவரது தந்தை கடைசி செல்ல மகனை தமக்காக வளர்த்துவிட வேண்டும் என்று ஆண்டவரை துதித்து ஆர்தர் என பெயரிட்டார். பெற்றோரைப் போலவே இளம் வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதே மேன்மையானது என்று நினைத்தார். வாழ்நாள் முழுவதும் பிறர் நலம் நாடல் என்னும் குணம் இவரிடம் சிறந்திருந்தது. இந்த எண்ணமே மர்காஷிஸ் அவர்கள் இறுதி மூச்சு வரை மக்களுக்காகவே பணியாற்றுவதற்கும் வழி ஏற்படுத்தியது. 11 வயது வரை வீட்டில் இருந்தே படித்தார். லாங்டன் டேல் மல்டர் இலக்கிய பள்ளி, கௌலி இலக்கிய பள்ளியிலும் கற்றுத் தேர்ந்தார். இறையியல் கல்லூரியில் பட்டப்படிப்பும் அதனைத் தொடர்ந்து மருத்துவத்திலும் கற்றுத் தேர்ந்தார். உயர்கல்வி பற்றிய சிந்தனையில் இருந்தபோது ஆஸ்துமா நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டார். இத்தாலி நண்பர் ஜோஷா அவருடன் இருந்து தேற்றினார். 1870 எழுதிய அவருடைய குறிப்பேட்டில், இன்று எனக்கு நல்ல சுகமில்லை, இயேசுவை அறியாதவர்களிடம் சென்று இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி நான் ஏதாவது ஒன்றை செய்யும் வரை என்னை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னை பலப்படுத்தும் கர்த்தாவே, இனிமையான என் இயேசுவே, எனக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்ளும் என்று எழுதியிருந்தார். இறையியல் மற்றும் மருத்துவ பட்டம் பெற்ற மிஷனரிகள் திருநெல்வேலி பணித்தளத்திற்கு தேவை என மூத்த மிஷனரி ராபர்ட் கால்டுவெல் ஓய்விற்காக லண்டன் சென்றிருந்த போது இதை தெரிவித்தார். உடனே கால்டுவெல்லின் அறைகூவலுக்கு செவி கொடுத்தார் மர்காஷிஸ் அவர்கள். 1875 அக்டோபர் 26 கப்பலில் சென்னை வந்து இறங்கினார் மர்காஷிஸ் அவர்கள். அப்போது அவருடைய வயது 22. உதவி குறு பட்டம் பெற வயது வராததால் பட்டம் பெறாத நற்செய்தி பணியாளராக இந்தியா வந்தார். தமிழ் மொழியை முதலில் கற்றார். பின்னர் ஊழிய பயிற்சி பெற்றார். 1876 மார்ச் முதல் கால்டுவெல் அவர்களால் சிறந்த பயிற்சி தரப்பட்டது. மக்களின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், நம்பிக்கைகள் முதலியவற்றையும் நன்கு அறிந்தார். கால்டுவெல் ஐயர் நடத்தி வந்த எடையன்குடி பள்ளிக்கூடம், கிராம பள்ளிகள், தையல் நிலையம் மற்றும் எடையன்குடி, ராதாபுரம் முதலிய இடங்களில் நிறுவியிருந்த ஆங்கிலோ கல்வி சாலைகள் முதலியவற்றை கவனித்து வந்தார். SBG என அழைக்கப்பட்ட சுவிசேஷ பிரபல்ய சங்கத்தின் தலைமை இடமாக நாசரேத் விளங்கியது. பிரதர்டன், கேமரர், ஸ்ட்ரகான் முதலிய அனுபவமிக்க பணியாளர்கள் நற்செய்தி பணி ஆற்றினர். அந்த குழுவில் ஸ்ட்ரகானுக்கு பின் கால்டுவெல்லின் பரிந்துரைப்படி மர்காஷிஸ் ஐயர் அவர்கள் நாசரேத் பகுதியின் நற்செய்தி பணியாளராக பொறுப்பேற்றார். சென்னை பேராயர் ஜெல் அவர்களால் 1877 உதவி குறுபட்டம் பெற்றார். சிறுவரும் சிறுமியரும் கல்வியில் மேம்படுவதற்கு சிறந்த பாடசாலைகளை நிறுவினார். 1877 நாசரேத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்துடன் காலரா நோயும் கைகோர்த்து கோர தாண்டவமாடியது. பொதுமக்கள் அரசின் உதவிகளை நாடினர். ஆனால் அரசால் மக்களுக்கு போதிய அளவு உதவி கிடைக்கவில்லை. கிறிஸ்தவ மிஷனரிகளோ தங்கள் சொந்த நாட்டில் இருந்து பண உதவி பெற்று பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட கைம்பெண்கள், ஏழை சிறுவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் போன்ற மக்களை உயர்த்துவதில் மர்காஷியஸ் ஐயர் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தது. நாசரேத் ஊரை முழு வளர்ச்சி பெற்ற நகராக மாற்றினார். கிறிஸ்தவ மதம் பெருகி வளர்வதற்கு மர்காஷிஸ் ஐயர் ஒரு காரணமாக இருந்தார்.
கிறிஸ்தவ மத கொள்கையிலே பல மாற்றங்களையும் கொண்டு வந்தார். 1908 நாசரேத்தில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றன. நோய் மீண்டும் அவரை வாட்டியது. நாசரேத்தில் இறந்தால் மக்கள் அழுது புலம்புவார்கள். எனவே ஆஸ்திரேலியா செல்ல முடிவு செய்தார். ஆனால் உடல் பலவீனம் அதிகரித்தது. மருத்துவர் பரிசோதித்து சில நாட்கள் தூத்துக்குடியில் தங்குமாறு கூறினார். நாசரேத் நகரின் தந்தை என்று அழைக்கப்படும் மர்காஷியஸ் அவர்கள் 1908 விண்ணகம் சென்றார். ஆர்தர் மர்காஷியஸ் உருவாக்கிய இடங்கள், கட்டிடங்கள் இன்றும் நாசரேத் பகுதியில் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, நாமும் தேவ சேவையில் தளர்ந்து போகாமல் மக்கள் பணியில் நிலைத்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.